உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கோயிலுக்கு வந்துள்ள பக்த கோடிகள் அனைவரையும் கண்டிப்பாக அம்மனின் அன்னதானத்தில் கலந்து கொள்ளும்படி கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்னப்பா எல்லாருக்கும் சரியா கேட்டுதா? மறந்துடாதீங்கப்பா. காலையில இருந்து பேசிக்கிட்டா இருக்க, தொண்டை வலிக்காது, பாட்டு கிட்ட போட்டு வரேன். பாட்டு தானே, தோ போட்டுறேன். வாங்க ஐயா. கொடுங்கண்ணா. வாங்க ராமச்சந்திரா. வணக்கம் சாமி. இப்படி இதான் உங்க குடும்பமா? இது முத மருமக, அது ரெண்டாவது மருமக. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணம் ஆனதும் முத வேலையா வந்து குலதெய்வத்தை பார்க்கணுமா? நீங்க வருவீங்கன்னு குலதெய்வம்லாம் காத்திருக்க கூடாது. என்ன மாறா, இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? எங்க நம்ம பண்ண கல்யாணத்துக்கு வீட்டுக்கே வர மாட்டேன்ட்டா, இதுல கோயிலுக்கு எங்க இருந்து வர்றது? சரி, தட்டை கொடுங்கம்மா, பூஜை ஆரம்பிச்சிடுறேன். சிறப்பா பண்ணிடலாம். சரிங்க சாமி. அண்ணா, இந்த தடவை ஜோடி ஜோடியா வந்தவங்க அடுத்த தடவை ஆளுக்கு ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு வாரிசோட வரணும்னு அம்மாவை வேண்டிக்கங்க. என்னடா விபூதி? அதான் ஏற்கனவே அடிச்சிருக்கிய பட்டை. இன்னொரு தடவை அடிச்சா என்ன குறைஞ்சா போயிடும்? கொடுங்க. என்னமோ உங்க வீட்டு சொத்தை கொடுக்கற மாதிரி யோசிக்கிறீங்க. இந்தா. ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என் வெயிட்டு தாங்கினா போதும், அவ பெருசா வெயிட் இருக்க மாட்டான். என்ன பண்றான் அவன்? டேய், ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், கட்டில்ரா. நைட் நம்ம தூங்கணும்ல, அதான் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். தூங்கும் போது அத்துக்கிட்டு விழுந்துருச்சுன்னா? டேய், ஃபிட்டா தான்டா இருக்கும். தனியா படுக்கிறதுக்கு ஓகேடா, 2 பேரும் சேர்ந்து படுக்கணும்ல, அதுக்கு சௌரியமா இருக்கணும்ல. என்னது 2 பேரா? ஓ, என்ன மாறா, 2 பேரா? ஏன் மாறா, உன் பொண்டாட்டி விவாகரத்து கேட்டுட்டு இருக்கா, ஞாபகம் இருக்கா? அவளெல்லாம் ஒத்துக்க வச்சிடலாம். யார் இந்த கட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டா? நம்ம ராசு மாமா தானே கொண்டு வந்தாரு. உனக்கு தான் இந்த கட்டில படுத்து தூங்குறதுனா ரொம்ப பிடிக்குமே. எவ்வளவு வசதியா இருந்தாலும் இதுல படுத்தா தூக்கம் எங்க இருந்து வரும்னே தெரியாது. அப்படி ஒரு தூக்கம் வரும். சரிடா, நான் படுக்கிறேன். சரிப்பா. நம்ம கவனிக்கல. ஏய், உக்காரா, உன்னை வச்சு வெயிட் பாத்துக்கிறேன். இடமே நல்லா இருக்குல்ல? சரி, நீங்க எல்லாம் படுங்க, நான் உள்ள போய் படுத்துறேன். வலிமா, நானும் உங்க கூட வந்து படுத்துக்கிறேன். எது? ஏன் கூட வந்து படுத்துக்கிறியா? பசங்க எல்லாம் இங்க படுத்துக்க போறாங்க, இங்கே படுத்து தூங்குவீரா? இல்ல வலிமா, வெளியில பனியா இருக்குல்ல, எப்படி இங்க படுக்க முடியும்? நான் உங்க கூட படுத்துக்கிறேன். வீரா, கோவில் திருவிழாக்குன்னு வந்திருக்கோம். வந்த முத நாளே புருஷன பொண்டாட்டியும் தனித்தனியா தூங்குனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு? நீங்க இங்கேயே ஒன்னா படுத்து தூங்குங்க. ஆனா வெளியில எப்படி படுத்து தூங்குறது? இது கிராமம்மா, நாம இருக்கிற சிட்டி மாதிரி இல்ல. இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க படுத்து தூங்குங்க, நான் உள்ள போய் படுக்கிறேன். வலிமா, படு. இல்ல, நல்ல சிலு சிலுன்னு காத்து வரும், படுத்து தூங்குங்க. கண்மணி வா, கட்டில் அங்க இருக்கு. என்ன? இங்க பாரு, இந்த ஊர்ல புருஷ முன்னாடி லேசா பிரிஞ்சிருக்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும்,
மரத்தடியில பெரிய பஞ்சாயத்தை கூட்டி ஒரு சொம்பு வச்சு நம்ம 2 பேத்துக்கு நடுவுல என்ன பஞ்சாயத்துன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம கல்யாணமாய் கிட்டத்தட்ட 1 வருஷம், குழந்தை வேற இல்லையோன்னு. அதுக்கெல்லாம் பஞ்சாயத்து வைக்கிற ஊர் இது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சத்தம் இல்லாம நீயே வந்து படுத்துட்டா உனக்கு நல்லது. இல்லைன்னா காலையில கோயில் கேம்பஸ்ல நமக்கு பஞ்சாயத்து நடக்கும். எப்படி வசதி? வாய் உனக்கு அதிகம் தான். அது சரி, இருந்துட்டு போகுது வா. ஆட உட்காரு வீரா. சும்மா எல்லாத்தையும் ஸ்லோ மோஷன்லயே பண்ணுவேன். ஓகே, லைட் ஆஃப் பண்ணுங்க. குட் நைட். லைட் மேல இருக்கு, அதை என்னால ஆஃப் பண்ண முடியாது. நான் ஆஃப் பண்றேன் பாரு. அம்புலி அங்கிள், ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரு. படுத்துக்கோ. குட் நைட். என்ன பார்த்துட்டு இருக்க? படு. நீ தள்ளிப்படு. மேடம், இது கட்டில் மேடம், கிங் சைஸ் பெட் இல்லை. இவ்வளோதான் இடம். அட்ஜஸ்ட் பண்ணி தான் படுக்கணும். முடியாதுன்னா பஞ்சாயத்து தான். எப்படி வசதி? சரி, படுக்கிறேன். பாடுங்க. இங்க பாரு, கையு கால் ஏதாவது மேல பட்டுச்சு அப்படியே கொண்டுருவேன் பாத்துக்க. கைத்து கட்டுல கை கால் படக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் டூ மச் டி. எதையாவது பேசுறது. கண்மணி படுத்துக்கோ. இது சின்ன கட்டெல்லாம் இருக்குங்க. நான் வேணா திண்ணையில படுத்துக்கவா? சேச்சே, இல்ல இல்ல, பரவாயில்ல. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதுலயே படுத்துக்கலாம். இன்னொன்னு சொல்றேன், அப்பா வேற இங்கதான் படுத்திருக்காரு. இப்ப நீ கோவமா உள்ள போய் தூங்குன, எல்லா சீக்கிரட்டும் ரிவீல் ஆயிடும். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. முறைச்சிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. கண்ணை மூடி தூங்கு. ஐய, சரியான அழுக பாட்டா பார்த்து போட்டுட்டு இருக்கான். திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரையிலும் ஒரே சோக பாட்டா போட்டு சாவடிக்கிறான். யார் இவன்? அத்த, யார் இந்த மைக் செட்காரன்? அவனுக்கு ரசனைன்னு ஏதாவது இருக்கா? இந்த ஊருக்கு திருவிழாக்கு வந்திருக்கமா இல்ல துக்கத்துக்கு வந்திருக்கமா? சாவடிக்கிறான். சும்மா இருடா. என்ன சும்மாறா? இது உன் ஊரு தானே, நீ வளர்ந்த ஊரு தானே, உனக்கு தான் எல்லாத்தையும் தெரியுமே. நீ சொல்ல மாட்டியா? ராசனா கேட்டவன் எந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பாட்டு போட்டிருக்கான் பாரு. டேடே, வயசுல பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.